இந்த வாரம் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தல்ல மேக் அமெரிக்கா கிரேட் அகென்னு சொன்ன ட்ரம்ப் வெற்றி பெற முக்கியமான காரணங்கள் என்ன? அதிபர் பதவியேற்க ட்ரம்ப் தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்திட்டு இருக்காரு? அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் 2016. இந்த வாரம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒயிட் ஹவுஸ் நாட்டாமை ப்ரோக்ராம்காக அமெரிக்கா சேனல்ல இருந்து ஹேமலதா. கடந்த நவம்பர் 8ஆம் தேதி நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தல்ல 290 எலக்ட்ரல் ஓட்ஸை ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையுடன் 45வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். புளோரிடா, ஒஹாயோ, நார்த் கரோலைனா, பென்சில்வேனியா போன்ற ஸ்விங் ஸ்டேட்டுகளை ஜெயிச்சதுதான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அதிகப்படியான காலேஜ் எலக்ட்ரல் ஓட்ஸை வெற்றி பெற்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்பை விட பாப்புலர் ஓட்ஸ் அப்படிங்கிற டோட்டல் ஓட் கவுண்ட்ல 0.2% அதிகமாக இருந்தாங்க ஹிலரி கிளின்டன். கடந்த சில மாதங்கள்ல நடந்த கருத்து கணிப்புகள்ல எப்பொழுதுமே பின்தங்கி இருந்த ட்ரம்ப் அமோகமா வெற்றி பெற்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் அண்டர் கவர் வோட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் கவர் வோட்டர்ஸ்னா கருத்து கணிப்புகள் நடக்கும் பொழுது வெளிப்படையா நான் இந்த வேட்பாளருக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லாம தேர்தல் நடக்கிற அன்னைக்கு அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுறது தான். அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ட்ரம்பை பத்தின நிறைய சர்ச்சைகள் வந்திருந்தாலும் அமெரிக்க மக்களோட அடிப்படை தேவைகளை இவர் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யறன்னு பிரச்சாரம் பண்ணதுதான் இந்த அண்டர் கவர் வோட்டர்ஸோட ஆதரவுக்கு காரணம்னு சொல்றாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்ச அன்னைக்கு இரவு தொலைபேசியில அழைத்து ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஹிலரி. நியூயார்க் சிட்டியில நடந்த விக்டரி ஸ்பீச்ல தனக்கு கடுமையா போட்டி கொடுத்த ஹிலரி கிளின்டனுக்கும் அவருடைய நீண்ட கால அரசியல் சேவைக்கும் தான் மிகவும் கடமைப்பட்டிருப்பதாக கூறினார் டொனால்ட் ட்ரம்ப். தனக்கு ஆதரவு அளித்து வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி கூறியது மட்டுமில்லாமல் தனக்கு ஆதரவு அளிக்காதவர்களிடம் உதவியையும் ஒத்துழைப்பையும் தன்னுடைய அரசுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். தேர்தல் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் தன்னோட ஆதரவாளர்களை சந்திச்ச ஹிலரி தனக்கு இந்த தோல்வி மிகுந்த வலியையும் வேதனையும் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரான ட்ரம்புக்கு திறந்த மனசோட இந்த நாட்டை ஆளறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. தன்னுடைய கனவை அடையறதுக்காக இளமை காலம் முழுவதும் போராடிய பொழுது வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்திச்சேன் அப்படின்னு சொன்ன ஹிலரி மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சில தோல்விகள் வந்த பொழுதும் தன்னுடைய கனவை எப்பொழுதுமே கைவிட்டதில்லைன்னு சொன்னாங்க. Please do not stop believing that fighting for what's right is worth it அப்படின்னு யங்கர் ஜெனரேஷனுக்கு அட்வைஸும் கொடுத்தாங்க. தனக்காக ஆதரவு அளித்த மக்களுக்கு நன்றி கூறி மே காட் பிளஸ் யூ அண்ட் மே காட் பிளஸ் அமெரிக்கா என்று ஹிலரி தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டார். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அன்று காலை 3:30 மணி அளவில் தற்போதைய அதிபர் ஒபாமா ட்ரம்பை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். தனக்கும் ட்ரம்பிற்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தாலும் தானும் தன்னுடைய அரசும் சுமூகமான முறையில் பொறுப்புகளை ட்ரம்பிற்கு ஒப்படைப்போம் என்று உறுதியும் அளித்தார். அமெரிக்க சரித்திரத்தில் முதல் பெண் அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹிலரியை பார்த்து தான் மிகவும் பெருமைப்படுவதாகவும் ஒரு பெண் எந்த ஒரு உயரத்திற்கும் அரசியலில் செல்லலாம் என்பதற்கு இவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்றும் கூறினார் ஒபாமா. நாம் விரும்பும் வேட்பாளர் தேர்தலில் தோல்வியுறுவது நமக்கு மிகவும் வேதனையை கொடுத்தாலும் நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நவம்பர் 10ஆம் தேதி அன்று முதல் முறையாக வெள்ளை மாளிகையில் தற்போதைய அதிபர் ஒபாமாவும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்பும் சந்தித்து பேசினர். சந்திப்பின் முடிவில் ஒபாமா ஒரு மிகப்பெரிய மனிதர் என்றும் அவரை சந்தித்ததில் தனக்கு மிகவும் பெருமை என்றும் ட்ரம்ப் கூறினார். எதிர்காலத்தில் தேவைப்படும் பொழுது தன்னுடைய அரசு ஒபாமாவிடம் ஆலோசனை கேட்டுக்கொள்ளும் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ட்ரம்ப். வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவி ஏற்க இருக்கிற ட்ரம்ப் கேபினட் மினிஸ்டர்ஸை தேர்வு செய்ய தன்னுடைய கட்சிக்காரர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். தற்போதைய ஒபாமா அரசிடமிருந்து சுமூகமாக எல்லா பொறுப்புகளையும் பெற்றுக்கொள்ள துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மைக் பென்ஸை தலைவராக நியமித்துள்ளார் ட்ரம்ப். ட்ரம்பிற்கு நெருக்கமானவர்களும்
அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவருக்கு அதிகப்படியாக உதவி செய்தவர்களும் அவருடைய கேபினெட்டில் முக்கியமான பதவிகள் வகிப்பார்கள் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. மேக் அமெரிக்கா கிரேட் அகேன்னு சொல்லி வின் பண்ண ட்ரம்ப் நிஜமாவே அமெரிக்காவை கிரேட் ஆக்குறாரான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ஹேமலதா from the America Channel.